Vidyakumar IS Academy Institute for your success. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் குரூப் 4 ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன். ஸோ இவங்களுக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரிவைஸ்டு சிலபஸோட டீகோடட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வேர் டு ஸ்டடி வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெக்ஜாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட இந்த நியூ ரிவைஸ்டு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் வைஸ் என்ன பண்ணிட்டாங்க, மார்க் ஸ்பிளிட்டப் பண்ணிட்டாங்க. ஸோ அதிக வெயிட்டேஜ் வந்து நமக்கு எது கிடைச்சிருக்கு அப்படின்னா கிராமர்ல இருக்கு. இப்போ 25 வந்து 1/4 ஆஃப் த மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னா கிராமருக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வந்து நியூவா என்ன அப்படின்னா நமக்கு இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன் இது எல்லாம் என்ன அப்படின்னா ஜென்ரல் திங்ஸ் தான். அதாவது கிராமர் அண்ட் வொக்காபுலரி வந்து மோரோவர் நமக்கு லாஸ்ட் சிலபஸ் இருந்த விஷயம் தான். ஸோ இந்த நியூ திங்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு நம்ம வந்து சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஆஃபீஸ்ல அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களை வந்து முன்னமே லேர்ன் பண்ற மாதிரியான ஒரு சிலபஸா நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நியூவா வந்திருக்கு. கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இது எல்லாமே அதர் தென் கோர்ஸ் அண்ட் போயம் எல்லாமே ஜென்ரலா வி கேன் ஆன்சர் இட். அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியா பேசிக்கான இப்போ இங்க பாத்தீங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப பேசிக்னு கொடுத்துட்டாங்க. ரொம்ப பேசிக்கா இப்போ ஒரு ஜிஓன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு டேர்ம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுலயும் இருக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் போயம் வந்து ஆல்ரெடி நமக்கு அதிக வெயிட்டேஜ் இருந்து. பட் இங்க என்ன அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. போயம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 30 டாபிக்ஸ் இருக்கு. ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 28 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் என்ன அப்படின்னா நம்ம புக்கை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அது எந்த யூனிட்டோ அது எல்லாமே நம்ம படிச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம். பட் மற்றது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம இப்போ விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியில வந்து 100 டேஸ் வந்து ஃபார் குரூப் 4 வந்து தமிழ் வந்து ஜென்ரல் தமிழ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி விஜயகுமார் சார் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து மார்ச்ல வந்து நம்ம 100 டேஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதை நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணாலே போதும். நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ்ல 100 மார்க் கண்டிப்பா எடுத்துடலாம். கேரண்டி தான் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா டீகோடட் சிலபஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் வந்து எல்லாமே சமச்சீர் புக்ல இருக்கிற விஷயம் தான். அது வந்து சிலபஸ்ல இன்க்ளூட் ஆகாம இருந்தது. பட் இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தனியா ஒரு டேர்மா கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா வி ஹேவ் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? ஸோ ஒரு நவுனு, ப்ரொனவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இந்த 80 என்ன அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எந்தெந்த இடத்துல ப்ரிப்போஷன் தனியா இருக்கு, இல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னே கொடுத்துருந்தாங்க, இல்ல ப்ரொனவுன்ஸ் இந்த மாதிரி ஸ்பிளிட்டப்பா இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம் நம்ம டீகோட் பண்ணி யூனிட் வைஸா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வச்சிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 6th டேர்ம் 1ல யூனிட் 3ல இருக்கு பேஜ் 143. 6th டேர்ம் 2ல யூனிட் 1ல பேஜ் 94ல இருக்கு. 6th டேர்ம் 3ல யூனிட் 1 பேஜ் 79. அது அகைன் டேர்ம் 3லயே அகைன் யூனிட் 1ல 101 பேஜ்ல இருக்கு. அகைன் யூனிட் 3ல 127ல இருக்கு. 7th பாத்தீங்க அப்படின்னா டேர்ம்ல வந்து டேர்ம் 1ல வந்து யூனிட் 3ல இருக்கு. டேர்ம் 2 வந்து யூனிட் 1ல இருக்கு. அண்ட் டேர்ம் 3ல யூனிட் 3ல இருக்கு. ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யூனிட் 1ல வந்து பேஜ் 17 to 21 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அண்ட் யூனிட் 3 பாத்தீங்க அப்படின்னா 75 அண்ட் பேஜ் 75 ஆல்சோ பேஜ் 103 to 105. ஸோ ப்ரிப்போஷன், கன்ஜெக்ஷன் தனித்தனியா இருக்கு. 8th அகைன் யூனிட் 2ல பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 47ல இருக்கு. 9th பொறுத்த வரைக்கும் பேஜ் 12 to 15ல ப்ரிப்போஷன்ஸ்னு இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட்ல 6 to 7 பேஜ் நம்பர்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு ஓவராலா கொடுத்துருக்காங்க. அகைன் 10th பேஜ் 6 to 7 அண்ட் 142 to 144. 11th பேஜ் 44 to 46. 12th பேஜ் 43 to 45 அண்ட் தென் 216ல கிராமர்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு அது எல்லாமே எடுத்து டீகோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் கன்கர்ட். ஸோ கன்கர்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டாபிக் தான். பட் நம்மளோட சமச்சீர் புக்ல இருக்கிறதா எங்கன்னா 10th பேஜ் 174லயும் 11th பேஜ் 80லயும் இருக்கு. ஸோ கன்கர்டுங்கிறது என்ன அப்படின்னா 10th வந்து சப்ஜெக்ட் வர்ப் அக்ரிமெண்ட்னு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வேர்ப் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தது ஐ அப்படிங்கிறதுனா நம்மளோட வர்பும் என்னவா தான் இருக்கணும், சிங்குலரா தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல். ஐ போட்டா என்ன பண்ணணும், I am playing.
இல்ல. ஓகே. என்னோட சப்ஜெக்ட் வந்து இப்ப நான் ப்ளூரலா போடுறேன். தே யூஸ் பண்றேன். தே அப்படின்னு போட்டா என்ன பண்ணும்? அப்ப வெர்ப் என்னவா இருக்கணும்? ப்ளூரல்ல இருக்கணும். தே ஆர் பிளேயிங். ஸோ இதுதான் சப்ஜெக்ட். ஸோ இதே மாரி டிஃபரெண்ட் ரூல்ஸ் இருக்கு. ஸோ வெர்ப்‌க்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து எப்படி சப்ஜெக்ட் இருக்கோ, அதே மாரி தான் வெர்பா இருக்கணும். அப்படிங்கிறது தான் கன்கர்ட் அப்படிங்கிற மீனிங். ஓகே. தென் 12த் ஸ்டாண்டர்ட்ல 186 பேஜ்ல கன்கர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ 3 டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, டென்ஸ் நமக்கு இருந்த டாபிக் தான். ஸோ பிரசன்ட், ஃபியூச்சர், பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். இதிலயே ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்ன வரும்? பிரசன்ட்ல கன்டினியூஸ், பெர்ஃபெக்ட் அப்புறம் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். இந்த மாரி 4ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இந்த டெர்ம்ஸ், டென்சஸ்லாம் எங்கெங்க இருக்குன்னா, ஸோ 6த்ல டெர்ம் 2ல பேஜ் 122 to 125ல இருக்கு. 6த் டெர்ம் 2ல யூனிட் 2ல பேஜ் 125ல இருக்கு. அண்ட் தென் 7த் டெர்ம் 1ல வந்து 1 அண்ட் டெர்ம் 3 யூனிட் 3ல இருக்கு. 8த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, பேஜ் 131 to 34. 10த்ல பேஜ் 75 to 82. 11த்ல பேஜ் 13 to 16. 12த் ஸ்டாண்டர்ட பொறுத்தவரைக்கும் 10 to 12, 76 அண்ட் 216. இந்த 3 பேஜஸ்ல வந்து 12த்ல டென்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஆல்ரெடி நமக்கு சிலபஸ்ல இருந்த விஷயம் தான். 7th டெர்ம் 2ல யூனிட் 2ல இருக்கு. 7th டெர்ம் 3ல யூனிட் 3 அண்ட் 9th பேஜ் 160 to 163. 10த்ல பேஜ் 14 to 16 அண்ட் 11th பேஜ் 78 to 79. 12th பேஜ் 216ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நமக்கு இல்ல, இந்த சிலபஸ்ல இல்லாம இருந்தது. அகைன் இது வந்து நம்ம புக்ல இருக்கிற விஷயம் தான். இப்ப இத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஒரு ஹெட்டிங்கா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. என்னென்ன அசர்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அசர்டிவ்னா ஒரு ஸ்டேட்மென்ட்டா இருக்கும். ஸ்டேட்மென்ட்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ பில்டிங். ஒரு ஸ்டேட்மென்ட் குடுக்குறோம் அவ்வளவுதான். அடுத்து இன்டராகேட்டிவ் டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்டராகேட்டிவ்னா என்ன அப்படின்னா, கொஸ்டின் பண்றது. வேர் டு யூ லிவ் அப்படின்னு கொஸ்டின் பண்றோம். அண்ட் 3rd ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும்னா, ஒரு ஆர்டர், கமாண்ட் அந்த மாரி இருக்கும். இப்ப வந்து ஓப்பன் த டோர், க்ளோஸ் த விண்டோ இந்த மாரி வந்து நமக்கு ஒரு கமாண்ட் குடுக்குற மாரி. அண்ட் ஃபைனலா லாஸ்ட் சென்டென்ஸ் டைப் என்னன்னா எக்ஸ்க்ளமேட்டரி. எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா ஒரு ஆச்சரியம் படுறது. ஸோ ஓவர் ஜாயா இருக்குது, இல்ல ஓவர் சாரோ, அலாஸ் அப்படின்னு போட்டு ஒரு அப்பா இது போட்டோம் அப்படின்னா, மோர் ஓவர் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட தான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வந்து வரும். மோர் ஓவர்ல அலாஸ், இல்ல அதிகமான ஹாப்பினஸ் இருந்தது அப்படின்னா ஹுரா, ஓவர் ஜாய். ஸோ இத மாரி நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6th டெர்ம் 1ல யூனிட் 2ல பேஜ் 122, 6th டெர்ம் 3ல யூனிட் 3, 7th டெர்ம் 3ல யூனிட் 3ல இருக்கு. ஸோ இது மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமா எங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அகைன் இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது வந்து வரும். அதுல நெறைய உங்களுக்கு பேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வெர்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வெர்ப்ஸ்ல 8th யூனிட் 3ல பேஜ் 76 to 78. தென் பேஜ் நம்பர் 224, 25 அண்ட் தென் 11th பேஜ் 80 to 81. 12th பேஜ் 216ல இருக்கு. வெறும் வெர்ப்ங்கிறது. அண்ட் தென் மெயின் வெர்ப் அண்ட் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th பேஜ் 97 to 101, 10th பேஜ் 12 to 13, 11th பேஜ் 42 to 44, 12th பேஜ் 12 to 14, 12th பேஜ் 216. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா மெயின் வெர்ப்ஸ் அண்ட் ஆக்ஸிலரி. மெயின் வெர்ப்ஸ்னா வந்து இப்போ வந்து இது ஹி 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 வாக்டு அப்படின்னா, வாக்டுங்கிறது ஒரு மெயின் வெர்ப். இப்போ ஆக்ஸிலரி வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்னா ஹெல்பிங் வேர்ட்ஸ். ஹெல்பிங்னா என்ன அப்படின்னா, ஹி இஸ் வாக்கிங் அப்படின்னு இஸ்ங்கிறது என்ன ஒரு ஹெல்பிங் வேர்டா, வாக்கிங்க்கு ஒரு ஹெல்பிங் வேர்டா ஆட் ஆன் பண்றது. இந்த மாதிரி இஸ், ஆம், இஸ் இதெல்லாம் வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸா வருது. நெக்ஸ்ட் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வெர்ப்ஸ். இது எங்க இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 175 to 76ல இருக்கு. ஸோ ரெகுலர், இர்ரெகுலர்னா இப்போ வந்து வாக் வந்து பாத்தீங்கன்னா 3 டென்ஸ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வாக், வாக்டு, வாக்டுன்னு சொல்றோமா, அதே வாக்ல தான் ஈடி ஆட் பண்ணி வருது. இது இல்லாம இது வந்து ரெகுலர் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இர்ரெகுலர் வெர்ப்ஸ்னா என்ன அப்படின்னா ஈட், ஏட், ஈட்டன் இது மாதிரி அந்த வேர்டோடய ஆட் ஆன் பண்ணாம டிஃபரெண்டா மாறுது. ஈட்டுன்னு வந்தா பிரசன்ட்ல வருது, ஏட்டுன்னா பாஸ்ட் டென்ஸ் அண்ட் தென் ஈட்டன்னு போயிட்டீங்க அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ 3rd ஃபார்ம் ஆஃப் தட். ஸோ இந்த மாதிரி வேர்போட அந்த ஸ்பெல்லிங் அண்ட் ஓவி வந்து சேஞ்ச் ஆகுறதெல்லாம் என்ன அப்படின்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ இதுவும் வந்து நியூவா ஆட் ஆன் பண்ணது தான். தென் நெக்ஸ்ட் டாபிக் 16 பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் ஜிரண்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு இருந்த டாபிக் தான். எங்க இருந்ததுன்னா 9th பேஜ் 69 to 73, 10th பேஜ் 177 to 78ல இருக்கு. அகைன் கொஸ்டின் டேகும் நமக்கு சேம் ஓல்டு தான். 8th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் 192 to 196, 12th பேஜ்
216ல இருக்கு. தேகேஜ் சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 8th யூனிட் 3ல வந்து 106 அண்ட் 107ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இது வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் டைப்ல வந்து இருக்கு. இது எங்கெல்லாம் இருக்குன்னா 8th பேஜ் 197, 98, 10th பேஜ் 200 and 201, 11th பேஜ் 175 to 76, 12th பேஜ் 121 to 123 and 216. இந்த பேஜஸ்ல எல்லாம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸோட டாபிக் இருக்கு. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா phrases and classes 6th term 3ல யூனிட் 1ல இருக்கு. 8th வந்து பாத்தீங்கன்னா பேஜ் 135 to 138, 9th பேஜ் 66 to 68, 10th பேஜ் 107 to 109, 11th பேஜ் 116, 12th பேஜ் வந்து 124ல phrases and classes தனித்தனியா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் என்ன அப்படின்னா ஒரு கம்பேர் பண்றது, ஒரு கம்பாரிசன் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ்ல என்ன அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். கம்பேரிட்டிவ் போயிட்டோம் அப்படின்னா ஒரு 2 பேரை கம்பேர் பண்றோம் அப்படின்னா 2 திங்ஸை கம்பேர் பண்ணும்போது வி கோ ஃபார் கம்பேரிட்டிவ். அண்ட் சூப்பர்லேட்டிவ்னா மோர் தென் 2 வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வி வில் கோ ஃபார் சூப்பர்லேட்டிவ். ஸோ இந்த 3 எங்கெங்க இருக்குன்னா 8th யூனிட் 2ல பேஜ் 49 to 52, 9th பேஜ்ல 35 to 37, 12th பேஜ் 216. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் டு இன்டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்டு டைரக்ட். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்ன பண்றதுன்னா டைரக்டா சொல்றது, இல்ல வந்து இன்டைரக்டா இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இன்டைரக்ட். அவங்க சொன்னதை அப்படியே சொல்றது வந்து என்ன அப்படின்னா டைரக்டா போடுறது. ஸோ அது வந்து 6th term 2ல யூனிட் 2, 7th term 3ல யூனிட் 1, 7th term 3ல யூனிட் 2ல இருக்கு. யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் தென் யூனிட் 3 3 யூனிட்ஸ்ல இருக்கு. 8th பாத்தீங்கன்னா பேஜ் 163 to 69, 169, 9th பேஜ் 185 to 189, 10th பேஜ் 145 to 147, 11th பேஜ் 148, 49 அண்ட் 12th 14 to 15 பேஜ்ல அண்ட் தென் 216. ஸோ இந்த பேஜஸ் எல்லாமே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரிப்போர்ட்டடா வந்து கன்வெர்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும், இல்ல கரெக்டான ஆன்சர் எது பிக் பண்ற மாதிரி வரும். தென் நெக்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, மெர்ஜ் பண்றது. ஒரு 2 சென்டென்சஸ் வந்து மீனிங்ஃபுல்லா ஒரு கன்ஜெக்ஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்றது என்ன அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ அது வந்து புக்கு தனித்தனியா இருக்கு. தனித்தனியா இல்லை, நம்மளோட புக்கு போடும்போது சாரோட அகாடமியில போடும்போது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த புக்ல வந்து நம்ம அதுக்கப்புறம் ரீட் பண்ணிக்கலாம். தென் பங்க்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பங்க்சுவேஷன் ஸ்பெசிஃபிக்கா வந்து 6th term 1 பேஜ் 121ல, 7th term 3 யூனிட் 2, 8th பேஜ் 221 to 223, 12th பேஜ் 216. இந்த பேஜஸ்லாம் பங்க்சுவேஷன்ஸோட. இப்போ வந்து பங்க்சுவேஷன்னா கமா, ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்க்ளமேட்டரி, செமிகோலன், கோலன் எல்லாமே பங்க்சுவேஷன்ஸ் நமக்கு வரும். இது ஒரு செப்பரேட் டாபிக்கை இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2 வெக்காபுலரியில 15 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறாங்க. ஆல்ரெடி சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் நமக்கு இருந்தது தான். ஸோ ஓவராலா நம்ம 6th to 10th இல்லை 6th to 12th இருக்கிற எல்லா புக் பேக், கிளாசரிஸ் எல்லாமே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அது எல்லாமே பார்த்தாகணும். இந்த சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் வந்து இது மட்டும் என்ன அப்படின்னா நமக்கு மெமரி பண்ண வேண்டிய பார்ட்டு. அண்ட் தென் ஹோமோனிம்ஸ் எங்க இருக்குன்னா சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ். ஓகே, ஓவராலா 6th to 12th இருக்க புக் பேக் எல்லாமே பார்த்துருங்க, கிளாசரிஸ் பார்த்துடலாம். தென் ஹோமோனிம்ஸ் இது வந்து நீங்க கஷ்டப்பட வேணாம். இப்போ 100 days பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து டெய்லி வந்து சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் படிக்கிற மாதிரியான உங்களுக்கு ஷெட்யூல் வந்து நமக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால இதை நம்ம வந்து பிஃபோர் த எக்ஸாம் வந்து நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். அண்ட் ஹோமோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா 7th term 2 யூனிட் 1ல இருக்கு, 8th பேஜ் 126ல இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். ஹோமோஃபோன்ஸ் பேஜ் 7th term 2 யூனிட் 1ல இருக்கு, 8th யூனிட் 1 வெக்காபுலரிஸ்ல இருக்கு. 10th பார்த்தீங்கன்னா பேஜ் 194 to 195, 11th பேஜ் 7, 12th பேஜ் வந்து 6. ஸோ இந்த இடத்துல ஹோமோஃபோன்ஸ் இருக்கு. தென் கலகேஷன்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6th term 3 யூனிட் 2ல, 8th யூனிட் 3, 9th பேஜ் 150, 10th பேஜ் 66 to 71, 11th பேஜ் 40, 12th பேஜ் 111 to 112, 11th பேஜ் 173, 12th பேஜ் 117. உங்களுக்கு இதுலலாம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7th term 3 யூனிட் 1, 7th term 3 யூனிட் 2லையும் இருக்கு. 8th பேஜ் 127, 9th பேஜ் வந்து 97ல இருக்கு. 10th பேஜ் 42 to 44 அண்ட் 12th பேஜ் வந்து 118 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு.
தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ வாட் இஸ் அ ஸ்பெல்லிங், கரெக்ட் ஸ்பெல்லிங் எப்படி பண்றது, எப்படி சேஞ்ச் ஓவர் பண்றது, 12th மட்டும் பேஜ் 226ல கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஸ்பெல்லிங், ஸ்பெல்லிங் எவ்வளோ இங்கிலீஷ்ல முக்கியம் அப்படிங்கிறது வந்து அதுக்காக இந்த ஒரு பார்ட் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெக்காபுலரி தான். 6th டேர்ம் 2 யூனிட் 2ல இருக்கு, 7th டேர்ம் 1 யூனிட் 1ல, 7th டேர்ம் 3 யூனிட் 1ல இருக்கு. தென் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா புக்ல என்ன இருக்கோ அதை நம்ம வந்து திரும்ப பிடிஎஃப் போடுவோம். ஒன் வேர்ட்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஆக்ரோஃபோபிக் அப்படின்னா இப்போ வந்து ஹைட், அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸா இருக்கிறது வந்து என்ன சொன்னா ஆக்ரோஃபோபிக் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸையோ இப்போ அந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஒன் வேர்டா அதை வந்து நம்ம சொல்றது தான் என்ன அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் சொல்றோம். வேர்ட் கிரியேஷன், ஜம்பிள்டு வேர்ட்ஸா இருக்கலாம், நியூ ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் ஆட் பண்ணி ஒரு நியூ வேர்ட் கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து வேர்ட் கிரியேஷன்ல வந்துடும். எங்கெங்க இருக்குன்னா 6th டேர்ம் 1 யூனிட் 3, 6th டேர்ம் 2 யூனிட் 2, 7th டேர்ம் 1 யூனிட் 1ல இருக்கு. தென் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ஸ் பார்த்தீங்க இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல். ஜீரோ ப்ளூரல்னா போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வில் ஹேவ் அ சேம் வேர்ட். இப்போ வந்து டீர் அப்படின்னா மான் வந்து டீர்னா ப்ளூரல் சிங்குலர் ரெண்டுமே டீர் தான். ஸோ அதை தான் வந்து ஜீரோ ப்ளூரல் சொல்றோம். 8th யூனிட் 2ல வெக்காபுலரியா இருக்கு, 10th பேஜ் நம்பர் 35ல இருக்கு. நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்ரிவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8th யூனிட் 1 10th பேஜ் 131 to 134, 11th பேஜ் 39ல இருக்கு. அண்ட் தென் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து 8th பேஜ் 187 to 190, 9th பேஜ் 114ல இருக்கு. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6th டேர்ம் 3 யூனிட் 1ல, 8th யூனிட் 2ல பேஜ் 43 to 44ல இருக்கு. 10th பேஜ் 100 and 101, 12th பேஜ் வந்து 118ல இருக்கு. ஸோ இதுலாம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு லிட்ரல் மீனிங்கா இல்லாம ஒரு ஃபிகரேட்டிவ் மீனிங்கை கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா போயம்ஸ்ல இருக்கிற புக் பேக் கொஷின்ஸை எல்லாமே படிச்சு தான் ஆகணும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஸ்பெசிஃபிக்கான்னு கிடையாது, நம்ம கிளாஸ்ல வந்து அது எல்லாமே ரிவிஷன் பண்ணிடுவோம். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ 10 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங்ல ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து 8th யூனிட் 1 பேஜ் 141ல மாடல் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபார்மேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ஜம்பிள்டு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6th டேர்ம் 1 யூனிட் 3, 6th டேர்ம் 3 யூனிட் 2, 7th டேர்ம் 3 யூனிட் 3. ஸோ சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கிராம்பிள்டா இருக்கிறது வந்து மீனிங்ஃபுல்லான ஒரு பேசேஜா சேஞ்ச் பண்றது, அதை தான் ஜம்பிள்டு சென்டென்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் த ரைட் ஆர்டர், அதே தான் 10th பேஜ் 105ல இருக்கு, அதை வந்து ஆர்டர் பண்ணி கரெக்டா எழுதுறது. மேக்கிங் குவரிஸ்னா என்ன அப்படின்னா கொஸ்டின் கேட்கறது தான். கொஸ்டினை எப்படி வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து எப்படி குவரிஸ், எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குவரிஸ்ன்னு சொல்றோம். அண்ட் தென் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம புக்ஸ்ல வந்து தனித்தனியாக நேம்ஸா இல்லை, நம்மளோட ப்ராக்டிஸ் செஷன்ல வந்து அதுக்கு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். இன்ஃபரன்சஸ் பார்த்தீங்க, இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியுதா. இப்போ இன்ஃபரன்ஸ்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறது அந்த மாதிரி. தென் பிளாங்க்ஸ், பிளாங்க்ஸ்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ வந்து ஒரு தே கொடுத்துறோம், டேஷ் கொடுத்துட்டு பிளேயிங்னா தே ஆர் பிளேயிங், இல்லை தேவர் பிளேயிங்னா ப்ரெசென்ட்ல இருக்கு, அப்போ ஆர் வரணும். இந்த ஃபில்லப்ல வந்து இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் திங்ஸ் தான். தென் சப்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9th பேஜ் நம்பர் 159, 12th பேஜ் நம்பர் 47, 48ல சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூனிட் 3. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பேசிக்கா இருக்கிற எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸும் நம்ம பிடிஎஃப் வந்து நடத்தி கொடுத்துருவோம். 100 days ஃப்ரீ கிளாஸ்ல நீங்க அதை அப்போ வந்து அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் ஹேவிங் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ரொம்ப ஈஸி. ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் அங்கே இருக்க போகுது. மீனிங் என்ன அப்படின்னா ஆன்சர் இஸ் தேர், ஆன்சர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், நம்ம எது ஆன்சர்னு கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும், அதுதான் நம்மளோட வேலை. ஸோ அப்போ நிறைய காம்ப்ரிஹென்ஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் வெரி வெல் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்சீன் பேசேஜஸ்னா இப்போ ஆல்ரெடி நம்ம அன்சீன் தான், புக்ல இந்த பேசேஜ் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ், எடிட்டோரியல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க போறாங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஸ்ட்ராங் கொஸ்டின் இல்லை வீக் கொஸ்டினா இருக்கலாம். ஸ்ட்ராங் வீக்னா என்ன மீனிங்னா, இப்போ வீக் கொஸ்டின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா
டைரக்டா இப்ப ஆன்சர் இருக்கு அந்த பேசேஜ்ல அப்படின்னா அதை வந்து வீக் கொஸ்டின் சொல்லணும். இப்ப ஸ்ட்ராங்னா கொஞ்சம் என்ன எப்படின்னா அதை வச்சு ஒரு இன்ஃபரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்ப அந்த லைன்ஸை படிச்சுட்டு இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்மளா வந்து ஒரு கெஸ் பண்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஸ்ட்ராங் கொஸ்டின் சொல்றோம். அண்ட் தென் மேட்ச், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அசர்டைன்மெண்ட், சூஸ் த பெஸ்ட், இது எல்லாமே என்ன அப்படின்னா வித் த காம்ப்ரிஹென்ஷன்ல வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் டைப் இருக்குது. அத மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம போட்டுறோம். புக்ல ஸ்பெசிஃபிக்கா நமக்கு எதுவும் இல்ல. நம்ம போ நம்ம நம்ம போட போற புக்ல வந்து என்ன பண்ணிடலாம், அது வந்து பிராக்டிஸ் நீங்க பண்ணிக்கலாம். தென் யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷனுக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன்னா இப்போ என்ன அப்படின்னா நம்ம தமிழ் டு இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு இருக்க போகுது. இப்போ வேர்டு ஒரு பர்டிகுலரா இப்போ கம்ப்யூட்டர்னா கணினி அப்படிங்கிற அந்த தமிழ் வேர்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சின்ன வேர்டா இருக்கலாம். இல்ல சென்டென்ஸே ஒரு ஹோல் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றது. இல்ல டென்ஸ் இப்போ வந்து ஹி வில் கம் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு அவன் வருவான் அப்படின்னு சொல்லணும். வந்துட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வருவாங்கிறது சொன்னாதான் அது ஃபியூச்சர்ல சொல்லணும். அப்ப அந்த டென்ஸ் அதே மீனிங்ல கொடுக்குற அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்ஸ் டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்றோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம மெட்டீரியல்ல தான் கிடைக்கும். உங்களுக்கு புக்ல அப்படியே பார்த்து எதுவும் படிக்க முடியாது. நம்ம நம்ம விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியில புக் போடும்போது நீங்க அதை அவைல் பண்ணிட்டு நீங்க அதுல பாத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் யூனிட் 7 பாத்தீங்க அப்படின்னா லிட்ரரி ஒர்க்ஸ் 15 கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க. எதுக்கு? இதுக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா புக்ல இருந்து தான் நாங்க கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா அப் டு 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் வந்து நம்ம படிச்சா போதும். இந்த கொடுத்துருக்கிற டாப்பிக்கை மட்டும் நம்ம படிச்சா போதும். இப்போ போயமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் அண்ட் அனலி. இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அலிட்ரேஷன்னா என்ன, இப்போ சேம் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா வரதை வந்து என்ன சொல்லுவோம், அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிமிலி, மெட்டஃபர், இந்த மாதிரி இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். எந்த போயம் கொடுத்தாலும் நீங்க அதுல வந்து கண்டுபிடிச்சு இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிடலாம். ஸோ அப்ரிசியேஷன் அனலைசிஸ் ஆஃப் போயட்ரினா இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு லைன்ஸை கொடுத்துட்டு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. இது என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வருது. தென் லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா எல்லா போயத்தையும் என்ன பண்ணணும் நம்ம படிச்சோம். இந்த போயம்ல இந்த 2 லைன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, இந்த 2 லைன்ஸ் எந்த சிக்னிஃபிகன்ஸ், நமக்கு எந்த போயம்ல இருந்து அந்த லைன்ஸ் வந்ததுன்னு தெரியணும். அப்போ அந்த 30 போயம்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ரெகுலரா வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கணும். மெமரி பண்ண முடியலனால இப்போ ஒரு லைன்ஸை கொடுக்கும் போது திஸ் இஸ் ஃப்ரம் திஸ் போயம் அப்படிங்கிறது யூ ஹாவ் டு டூ. ஸோ அந்த மாதிரியான ரீடிங் தான் இப்போ நம்ம வந்து ப்ரோஸ்க்கு கொடுக்கணும். ஸோ போயம் கொடுக்கணும். போயம் பார்த்தீங்கன்னா 9th எல்லா போயம்ஸ், 10th போயம்ஸ் எல்லாத்துலயும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஸோ 6th to 10th இருக்கிற எல்லா போயம்லையும் அப்ரிசியேஷன் அண்ட் அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் 6th to 10th இருக்கிற எல்லா போயமே புக் பேக்ல இருக்கிற அந்த லைன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் புக் பேக்ல கொடுத்துருப்பாங்களே அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஓவரால் புக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இப்போ டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தென் ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 ப்ரோசஸ் நமக்கு வந்து இருக்கு. ஸோ ப்ரோஸ் என்ன அப்படின்னா ஃபுல் ரீட் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு நமக்கு அதில் இருக்கிற இந்த ப்ரோஸ்ல இந்த நமக்கு வந்து என்ன வந்து இந்த ப்ரோஸோட தீம் என்ன, அதை எழுதின ஆத்தர் யாரு, அந்த ஆத்தரை பற்றின விஷயத்த படிச்சிடணும். இது மாதிரியான இப்போ இந்த போயம் அண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகணும் ஓவரால். தென் இப்போ டீகோடட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல வந்து என்ன அப்படின்னா வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போயம் வந்து 10th இங்கிலீஷ்ல 10th யூனிட் 1ல இருக்கு. த நைட் கோஸ் காட் இன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th யூனிட் 2ல இருக்கு. எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு வந்து 10th யூனிட் 3ல இருக்கு. த அட்டிக் சத்யஜித் ரே வந்து பாத்தீங்கன்னா 10th யூனிட் 4ல இருக்கு. டெக் ப்ளூமர்ஸ் வந்து 10th யூனிட் 5. த லாஸ்ட் லெசன் வந்து 10th யூனிட் 6ல இருக்கு. அண்ட் த டையிங் டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா 10th யூனிட் 7ல இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரும். லேர்னிங் த கேம் பார்த்தீங்கன்னா 9th யூனிட் 1. ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் வந்து 9th யூனிட் 2. ஓல்டு மேன் ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா 9th யூனிட் 3. 17 ஆரஞ்சஸ் 9th யூனிட் 4. வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் வந்து 9th யூனிட் 5. அண்ட் ஃப்ரம் 0 to infinity 9th யூனிட் 6. பர்த்டே லெட்டர் வந்து 9th யூனிட் 7. ஸோ இது எல்லாம் 9thல வர ப்ரோசஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 8th பார்த்தோம்னா த நோஸ் ஜுவல் வந்து 8th யூனிட் 1. ஹாபி வந்து 8th யூனிட் 2. ஸோ ஐசக் நியூட்டன் வந்து 8th யூனிட் 3.
மை ரெமினிசன்ஸ் 8th யூனிட் 4, சீ டர்ட்டில்ஸ். ஓகே, இது வரைக்கும் 8th முடிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து சீ டர்ட்டில்ஸ் வந்து 6th term 1 யூனிட் 1, வென் த ட்ரீஸ் வாக்டு 6th term 1 யூனிட் 2, a visitor from distant lands 6th term 1 யூனிட் 3, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் வந்து 6th term 2 யூனிட் 1, த லாஸ்ட் ஸ்டோன் கேர்வர் அது வந்து இப்போ 6th முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து த லாஸ்ட் ஸ்டோன் கேர்வர் 7th term 2 யூனிட் 2, எய்த்கா வந்து 7th term 1 யூனிட் 1, த விண்ட் ஆஃப் ஹண்டட் ஹில் வந்து 7th term 1 யூனிட் 2, a prayer to the teacher 7th term 1 யூனிட் 3, the tempest வந்து 10th யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரியில இருக்கு. a hunter turned naturalist வந்து 8th யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி, the cat and the painkiller 9th யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரியில இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோஸ் பார்த்துட்டோம். தென் போயம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து 6th term 1 யூனிட் 3, த crocodile வந்து 6th term 1 யூனிட் 1, டீம் ஒர்க் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து 6th term 2 யூனிட் 1, ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் 6th term 2 யூனிட் 2, a tragic story 6th term 3 யூனிட் 2, sea fever நெக்ஸ்ட் வந்து 7th ஸ்டார்ட் ஆகுது. sea fever 7th term 3 யூனிட் 1, courage 7th term 3 யூனிட் 2, the age of childry 7th term 2 யூனிட் 1, wandering singers 7th term 2 யூனிட் 2, the listeners 7th term 1 யூனிட் 2, your space 7th term 1 யூனிட் 3. ஸோ யூனிட் 2வே திரும்ப வருதே, யூனிட் 3 ஒன்னே வருதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரோஸ் கொடுத்துருவாங்க இல்லையா, ப்ரோஸ் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதா ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி பேசேஜஸ் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி இதுல இல்லாம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலதான் ஒரே யூனிட்ல வந்து 2 டைம்ஸ் வருது. போயம் மெயின் போயம் ஒன்று இருக்கு, அண்ட் தென் அது பேக்கப்பா என்ன அப்படின்னா சம் பேசேஜஸ் சின்ன ஷார்ட் போயம்ஸ் இது மாதிரிலாம் கொடுத்து அதை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 8th ஸ்பெஷல் ஹீரோ வந்து 8th யூனிட் 1 போயம். தென் நெக்ஸ்ட் வந்து 9th பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் 9th யூனிட் 1, லெஷர் வந்து 9th யூனிட் 1 பேஜ் நம்பர் 21ல இருக்கு. அண்ட் எ பாய்சன் ட்ரீ வந்து 9th யூனிட் 2, த பவர் ஆஃப் ஸ்மைல் வந்து 9th யூனிட் 2 பேஜ் 42, ஆன் கில்லிங் எ ட்ரீ வந்து 9th யூனிட் 3, அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ 9th யூனிட் 3 பேஜ் 81ல இருக்கு. த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை 9th யூனிட் 4, நெவர் ட்ரஸ்ட் அ மிரர் 9th யூனிட் 4 பேஜ் 107, த ரிவர் 9th யூனிட் 5, நேச்சர் த ஜென்டிலஸ்ட் மதர் 9th யூனிட் 5 பேஜ் 145ல இருக்கு. த காமெட் நார்மல் த காமெட் போயம் வந்து 9th யூனிட் 6, த ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா 9th யூனிட் 6 பேஜ் 169ல இருக்கு. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் வந்து 9th யூனிட் 7, மெமரிஸ் ஆஃப் மை டே 9th யூனிட் 7, லைஃப் 10th யூனிட் 1, த கிரம்பிள் ஃபேமிலி 10th யூனிட் 2, த சீக்ரெட் ஆஃப் த மிஷன்ஸ் 10th யூனிட் 5, த ஹவுஸ் ஆன் ஐம் ஸ்ட்ரீட் 10th யூனிட் 7. ஸோ இதுதான் நம்மளோட டீகோடட் சிலபஸ் ஓவராலாக பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஐடியா வரதுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த டீகோடட் சிலபஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் 100 days ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃப்ரம் மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். நல்ல சர்வீஸ் வாங்குங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.